ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிவி ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சுவையான தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 2 சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டோட. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையானது 2 தக்காளி கையால் மேஷ் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து மிளகு, சீரகம், மல்லி, ஒரு பச்சை மிளகா, ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு தோல் உரிக்காதது, 3 காஞ்ச மிளகா, ஒரு துண்டு வெல்லம், தேவைக்கேற்ப கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு மிளகு, சீரகம், மல்லி, ஒரு பச்சை மிளகா மிக்சியில் போட்டு திருப்பிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்ச பூண்டு போட்டு ஒரு தள்ளிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் ஆக்கிக்க வேண்டாம், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து ரசத்துக்கு ரொம்ப தேவையான புளி, ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கழுவிட்டு ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ ரசம் தாளிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சோம்ல மிளகு, சீரகம், மல்லி, பூண்டு அதை சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் லைட்டாக வாசம் வரைக்கும் வச்சுக்கோங்க. அடுத்து தேவைக்கேற்ப மஞ்சள் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. அடுத்து நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி லைட்டாக பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சால புளி அதை ஊற்றிக்கோங்க. அப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொதி வந்தது உடனே நிறுத்திடுங்க, அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு துண்டு வெல்லம் எடுத்து வச்சது, 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இதான் 2 சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். இது போட்டால் ரசம் ரொம்ப சுவையாக இருக்கும். எங்கள் அம்மா இப்போ இப்படி தான் செய்வாங்க. அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. இப்போ நம்ம சுவையான ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது போல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சூடான சாதத்தோட உருளைக்கிழங்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.